ஹெலுசினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஹெலுசினேஷன் அப்படிங்கிறது என்ன, தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த தனக்கு தெரிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயே நிறைய பேரை பார்த்துருப்போம். எந்த பால் போட்டாலும் இவன் 6 அடிக்கிறான்டா, எது கேட்டாலும் பதில் சொல்றான்டா, இவன் எது பேசினாலும் உண்மையா இருக்கா மாதிரியே இருக்கும். அப்புறம் உள்ள போய் நோண்டி பார்த்தா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சில கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம் வாழ்க்கையில். அந்த மாதிரி கேரக்டர் வேணா நம்ம ஹெலுசினேஷன் அப்படின்னு சொல்லலாம் இங்க. ஸோ ஹெலுசினேஷன் அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஏஐயை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்ச மாதிரியே அது நமக்கு என்ன பண்ணும், ஒரு விஷயத்தை உருவாக்கி நமக்கு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனையோ இல்லை மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனையோ என்டையர்லி நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எதனால ஏற்படுது அப்படின்னா ஜென்ரலா பேட்டர்ன் ஜென்ரேஷன். நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை ஜங்க் டேட்டாவா உள்ள கொடுத்தோம் அப்படின்னா அது ஜங்கா தான் வெளியே வரும். ஏன்னா அதுதான் அது கத்துக்குச்சு இல்லையா. அப்போ அந்த டேட்டா ஒன்றும் சரியா இருந்திருக்காது, இல்ல அது கத்துக்கொண்ட விதம் சரியா இருந்திருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா இந்த ஹெலுசினேஷன் நமக்கு ஏற்படுது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை, நமக்கு தேவையானது நல்ல டேட்டா வேணும். ஓகே, நல்ல ஒரு விஷயம் வேணும். இதை சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லணும் அப்படின்னா யூஸ்வலா அப்படி சொல்லலாம். இதுக்கு த மாடல் கண்டிப்பா ஹியூஜ் டேட்டா இருந்திருக்கணும், கொஞ்சம் டேட்டா செட் கம்மியா இருந்திருக்கலாம். அல்லது டேட்டா இருக்கும், அந்த டேட்டா நாய்ஸி டேட்டாவா இருக்கும், இல்லை டர்ட்டி டேட்டாவா இருக்கும் இல்லையா. இல்லாட்டி இந்த கான்டெக்ட் சொல்றோம்ல, அந்த இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஒரு கான்டெக்ட் செட் பண்ணாதானே அதெல்லாம் அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. அந்த கான்டெக்ட் தப்பா இருக்கலாம், எனஃப் கன்ஸ்டன்ட்ஸ் இருக்காது, அதுக்கு தேவையான கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே தேவையில்லாம தான் இருக்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நாம ரோபோ படம் பார்த்துருப்போம், ரைட், ரஜினிகாந்த் நடிச்ச ரோபோ. அந்த ரோபோ படத்துல பாத்தீங்கன்னா அவரு ரஜினிகாந்த் அந்த ரோபோட்டை ட்ரைன் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதுவார், உணர்வுகள் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், ஒன்னொன்னா எழுதிக்கிட்டே வருவாரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு அறிவு கொடுக்கணும், கொண்டு வருவாரு, அதுக்கு உணர்வு கொடுக்கணும். அப்போ கொண்டு வரும்போது ஒன்னொன்னா வரும், ரைட். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ஃபீட் பண்றாரு, லேர்ன் பண்ண சொல்றாரு, ரைட். பண்ணிட்டு கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா அது தூக்கி போடும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு, நமக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ப்ளூ சிப் எடுத்துட்டு ஒரு ரெட் சிப் எடுத்து உள்ள போடுவாங்க. இப்போ இந்த ரெட் சிப் தான் ஹாலுசினேஷன். ஓகே, அப்ப என்ன நடக்குது, அந்த ரெட் ஷிப்பும் நடக்கும், உண்மையாவே எல்லாமே சரியா தான் இருக்கும், அதோட பார்வையில் அது கரெக்ட் தான். ஏன்னா அதுக்கு சொல்லப்பட்ட விதம் தப்பு, ரைட். ஸோ அது என்ன பண்ணும், அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும், நிறைய விஷயங்களை கொண்டு வரும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த ரெட் ஷிப் மாதிரிதான் நாம இங்க சொல்றது ஹெலுசினேஷன். ஸோ இந்த ஹெலுசினேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரஜினிகாந்த் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் 1975 சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. இதுல கோவையில சிலிக்கான் வேலியை உருவாக்குனாரு, அவரு தான் திறந்து வச்சாரு அப்படின்னு நான் போய் சாட்ஜிபிட்டியோ இல்ல வேற யார்கிட்டயோ போய் கேட்டேன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு ஒழுங்கான டேட்டா இல்லைன்னா ஆமான்னு சொல்லும். ஓகே, அந்த மாதிரிதான் ஹெலுசினேஷன் அப்படின்னு சொல்றோம். அதை வேணா ஒரு டெமோவா பின்னாடி பார்க்கலாம், பட் ஹை லெவலா சொல்றேன்.